ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து நான் இந்த ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன். தேவனுக்கே நான் கனத்தை மகிமையை செலுத்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியினால் போதிக்கிற ஒரு செய்தி, ஒரு காரியம், ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தை கற்றுக்கொண்டால் நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் ஜெயம் உனக்கு. ஜெபத்தை கற்றுக்கொண்டால் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி உனக்கு. ஜெபத்தை கற்றுக்கொண்டால் எந்த ஒரு கவலையோ பாரமோ உன்னை மேற்கொள்ளாது. ஜெபம் அவைகளை மேற்கொண்டு உன்னை வெற்றி சிறக்க செய்யும். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, ஜெபமே ஜெயத்தை கொடுக்கும். இதோ இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு 17வது ஜெப குறிப்பாய் உங்களுக்கு நான் ஜெபத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கே மகிமையும் கனத்தை நான் சதா காலங்களில் செலுத்துகிறேன். இந்த 17வது ஜெப குறிப்பு, நாம் எப்படி செய்தால் தேவன் ஜெபத்தை கேட்பார், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபத்தை யாராவது செய்யலாம், எப்படின்னா செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, ஓகே, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை ஓகே, நீயும் ஜெபிக்கலாம், நானும் ஜெபிக்கலாம், போகிறவன் ஜெபிக்கலாம், வரவன் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபத்தை கேட்குற ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 பேர் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:5, ஒரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கேட்குற ஒருத்தர் தான். ஆனால் அந்த ஜெபத்தை கேட்குற தேவன் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் தெரியுமா? நீ நீதிமானாய் மாறு, நீ நீதிமானுடைய ஜெபத்தை செய், நீ நீதிமானாய் இருந்து ஜெபம் பண்ணு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாரும் நம்ம பாவிங்க தான். ஆனால் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள் என்பதை உங்கள் மனம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? முதல்ல நான் நீதிமானு என் மனசு ஏற்றுக்கலைன்னா மற்றவர்கள் எப்படியா என்னை ஏற்றுக்கொள்வாங்க? என் அன்பு சகோதரனே சகோதரி, வேதம் சொல்கிறது, ரோமருக்கு என்ன நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ தேவன் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் யாரை நீதிமானாக்கினாரோ அவனை கனம் பண்ணுவாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் நமக்கு சொல்கிறார். என் சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மளை அழைத்து நீதிமானாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6, 10, 11 என்ற 2 வசனங்களை கவனித்து பாருங்கள். திருடரும் உதாசீனரும் கொலைபாதகருமாய் இருந்த இவர்கள் பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் சுதந்திரிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட இருந்த சிலரை நான் எப்படி மாற்றினேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நான் உங்களை கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கினேன், உங்களை நீதிமானாக்கினேன். இயேசுப்பா நம்மளை இப்படி நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எப்படி நீதிமான் ஆக்கணும்னு சொல்லி. என் சகோதரனே சகோதரி, 34வது வயதில் நான் ஊழியக்காரன் ஆகினேன். இன்னைக்கு 50 வயது கடந்து வந்திருக்கிறேன். என் சகோதரனே சகோதரியே, இந்த 16 வருடங்களில், இந்த 16 வருடங்களுக்கு முன்பாக நானும் எத்தனையோ குறை குற்றமுள்ளவனாய் இருந்தேன். தேவன் என்னை அழைக்கும் போது இப்படியா என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். புறஜாதிகள் மத்தியில் அல்லது மற்ற ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி, என் சபை ஜனங்களுக்கு முன்னாடி, நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ நீதிமானாய் மாறு, உன் ஜெபம் கேட்கப்படும். நீதிமான் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். வேதம் சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் தூரம் இருக்கிறார், துன்மார்க்கனுக்கு தேவன் தூரம் இருக்கிறார், நீதிமானுடைய ஜெபத்தையோ கேட்பார். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் வசனத்தோடு தான் உங்களுக்கு நான் போதிக்கிறேனே தவிர வாய்க்கு வந்ததையோ என் மனசில் தோன்றதுலேயே நான் பேசலை. சகோதரனே சகோதரி, அப்படி பேசினால் நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, உங்களுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உன்னை கர்த்தர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார்.
உன் நாமம் உன்னுடைய ஜெபம் ஒரு நீதிமானை போல இருக்கட்டும். நீதிமான் பிறரை குற்றப்படுத்தி ஜெபம் பண்ண மாட்டான். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். வேதம் அங்கே சொல்கிறது, ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனார்களாம். ஒருவர் பெயர் ஆயக்காரர், ஒருவர் பெயர் பரிசேயன். பரிசேயன் நின்று சொல்கிறான், இவனுடைய குறையை பார், அவனுடைய குறையை பார், எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனுடைய குறையை பார், அவனை போல நான் இல்லவே இல்லை. வாரத்தில் நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், எனக்கு உன்னால தசமாம் கொடுக்குறேன், நான் எல்லாம் செய்கிறேன், நான் நீதிமான். யார் தன்னை நீதிமான் என்று சொல்கிறானோ என் சகோதரனே சகோதரி, அது ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவன் நீதிமானே கிடையாது. நீதிமான் பொய் சொல்ல மாட்டான், தன் பாவத்தை மறைக்க மாட்டான். என் அன்பு சகோதரனே சகோதரி, அதே வேதத்தை பாருங்கள். லூக்கா 18, 13, 14 என்ற வசனம். அங்கே ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூடாமல் தன் மார்பை அடித்து, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, ஆனாலும் இந்த பாவியின் மேல் நீர் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஆண்டவர் வந்தார், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் வந்தார். அவர் சொல்கிறார், அவன் அல்லப்பா, பாவி என்று சொன்ன நீயே நீதிமான், வீட்டுக்கு புறப்பட்டு போ. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என் சகோதரனே சகோதரியே, அதனால் சத்தியம் விளங்கும். உன்னை நீதிமானா தேவன் மாற்றியிருக்கிறார். உன் ஜெபம் நீதிமானுடைய ஜெபமாய் இருக்கட்டும். என் அன்பு சகோதரனே, இன்னும் பிறரை குறை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? நீதிமான் குறை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டான், சொல்லி ஜெபிப்பான். எப்படி தெரியுமா? குறை போகணும்னு சொல்லி ஜெபிப்பான். ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்க இருதயங்கள் அப்படி இருந்தால் மாறட்டும் இப்போது இயேசுவின் நாமத்தில். நான் யாரையாவது குற்றப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் மற்றவங்களுடைய குறைகள் போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறவன் மனுஷங்கிட்ட போய் அவன் குறைகளை குற்றங்களை சொல்ல மாட்டான். உன்னை திருத்திக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை வாரந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என் சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியினால் சொல்கிறேன், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் பேப்பர் டிவியில் வருது. இது என் மேன்மைக்கு சொல்ல, என்னை உருவாக்கினவர் என்னை உண்டாக்கினும் ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறேன். பிறரை போய் குறை சொல்கிறவன் நீதிமானா இருக்க முடியாது. அவன் ஜெபம் நீதிமானுடைய ஜெபமாய் இருக்காது. வேதத்தை பாருங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு புஸ்தகம், அது ஒரு பொதுவான புஸ்தகம். யாக்கோபு புஸ்தகம் 5:16 பாருங்கள். ஒருவர் பேரில் ஒரு குறை, எப்பவுமே யார் மேலேயும் அவன் குறை இருக்கும். நீ நல்ல மனுஷனா இருந்தா, அவனை நேசிக்கிறவனா இருந்தா, அவன் நல்லா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவன் குறை போகணும்னு நினைக்கினா, மற்ற மனுஷங்கிட்ட போய் சொல்லாத. அப்படி சொன்னா நீ நீதிமான் கிடையாது, நீ நீதி உள்ள ஒரு பாஸ்டர் கிடையாது. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, தேவ சமூகத்தில் போய் சொல்லு, அப்பா அவங்க இப்படி தவறி நடக்கிறாங்க, இப்படி தவறி போயிட்டாங்க, அவங்களை மாற்றுங்கப்பா. வேதம் சொல்கிறது, யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீதிமான் செய்கிற ஜெபம் மிகுந்த வேண்டுதலாய் ஆண்டவருடைய பாதத்தில் அது பலனாய் இருக்குமா. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனாய் இருக்குமா. ஏன்னா நீதிமான் இப்படி தான் ஜெபிப்பான். சகோதரனே, கடந்த நாளில் கூட சொல்லியிருந்தேன், என்கிட்ட 200-300 ஜெப குறிப்பு இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, சேலம், திருச்சி, வேலூர், விழுப்புரம், இன்னும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து அடியானை பார்க்கவோ இல்லை ஜெபிக்க வராங்களோ அவங்களுடைய ஜெப குறிப்புகளை வச்சிருக்கிறேன். ஆனால் அவங்களுடைய குறைகளை அவருடைய உறவினிடத்திலேயோ மற்றவரிடத்திலேயோ நான் சொல்வது கிடையாது. அதுக்காக ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஜெப குறிப்பு கொடுக்க மாட்டாங்க. தேவனிடத்தில் சொல்லி எப்படியாச்சும் நம்மளை குறைகளை போக்கும்படி இந்த மனுஷன் ஜெபிப்பான். அப்படிதான் நம்பி வருவாங்க. இப்படி ஜெப குறிப்பை வாங்கிட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் நீதிமானாக இருக்க மாட்டீங்க. அன்பு சகோதரியே, என் அன்பு பாஸ்டர்மார்களே, அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்வது உங்களை நீதிமானா இருக்கிற இடத்துல இருந்து தள்ளும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 34:15, கர்த்தர் நீதிமான் மேல் நோக்கமாக இருப்பாராம், அவருடைய கூப்பிடுதலுக்கு செவியை திறந்தே வச்சிருப்பாராம். சகோதரனே சகோதரியே, நீதிமானுக்காக கர்த்தர் செவியை திறந்து வச்சு காத்திருப்பாராம். இதுக்கு மேல அந்த தெய்வத்தினிடத்தில் உனக்கு என்ன இறக்கம் வேணும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? உன் ஜெபத்துக்கு இதுக்கு மேல என்ன ஒரு கனம் வேணும்? ஆண்டவர் நீ எப்போ கூப்பிடணும் அவருடைய செவியை திறந்து வச்சிருப்பாராம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமா இருக்குமா.
ஆனால் அவன் எப்போ கூப்பிடுவான்னு சொல்லி அவன் செவி திறந்து வைத்திருப்பாரான். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால் நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த நீதிமொழிகள் 15:29 சொல்லுது, ஒரு பாவம் செய்கிறவனுக்கு துன்மார்க்கனுமா இருக்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறாராம், நீதிமானுக்கோ அவன் ஜெபத்தை கேட்க பக்கத்தில் இருக்கிறாராம். சகோதரனே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9:31 பாருங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதென்று அறிந்திருங்கள். ஒருவன் தேவ பக்தியுள்ளனா இருக்கணும். ரெண்டாவது யாரா இருக்கணுமா? நீதிமானா இருந்தால் அவன் ஜெபத்தை நான் கேட்பேன். நீதிமானா இருந்தால் அவன் ஜெபத்தை கேட்பேன். என் சகோதரனே சகோதரியே, இந்த ஆயக்காரனுக்கு எதுவும் குற்றப்படுத்தி ஜெபிக்க தெரியாதா? இல்லை பக்கத்தில் ஜெபித்தை பற்றி எதுனா தெரியாதா? உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் வீட்டாரை சுற்றி இல்லை உங்களை நீங்கள் யாரை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை போய் இன்னொரு மனிதனிடத்தில் குறை சொல்லாதீங்க. அது தேவ சமூகத்தில் குற்றமாகும். நீ நீதிமான் என்று கர்த்தர் எண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நீதிமானுக்கு நான் ஒரு செவி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துறாதீங்க. அதனால் யாராவது தன்னுடைய குறைகளையோ கவலைகளையோ உங்ககிட்ட சொன்னா அல்லது மற்றவங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிய வந்தா அதை பிறருக்கு சொல்லாதீங்க, ஆண்டுகிட்ட போய் சொல்லுங்க. நீதிமான் மற்றவங்களுடைய குறையை ஆண்டவரிடத்துல போய் சொல்லுவானே தவிர மனுஷங்கிட்ட சொல்ல மாட்டான். பாருங்க, நாம் நீதி தவறக்கூடாது, நியாயம் தவறக்கூடாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:4 என்ற வசனத்தை பாருங்கள். கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் ஏன் கேட்டாராம்? வேதம் சொல்கிறது, அவருடைய தானமும் தர்மமும் அவருடைய தேவ சமூகத்தில் போய் எட்டினதுன்னு அப்போஸ்தலர் 10:4 சொல்லுது. தான தர்மம் மட்டும் அவருடைய ஜெபத்தை கேட்கல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதே அப்போஸ்தலர் 10:22 வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கொர்நேலியு ஒரு நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன், யூதர்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற மனுஷனா. அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுதான். அந்த ஜனங்கள் சொல்றாங்கய்யா, எங்க கொர்நேலியு ஐயா ஒரு நீதிமான். அப்போஸ்தலர் 10:22 அவர் நீதிமானா, அதனால தான் அவர் ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு. இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டல, தேவ சமூகத்தில் போல? நீதிமானா இல்லை, ஆண்டவர் தள்ளக்கூடாது. சங்கீதம் 35:13 என்ற வசனத்தை பாருங்கள். அவர்கள் வியாதியாக எடுக்கும்போது என்னுடைய உடுப்பு என்னுடைய வஸ்திரம் அவளுக்கு பாரமாக இருந்துச்சு. பாருங்க, நான் அவருடைய ஆத்மாவுக்காக நான் உபவாசித்து என் ஆத்மாவை ஒடுக்கினேன். நான் உபவாசித்து என் ஆத்மாவை ஒடுக்கினேன். ஆனால் என் ஜெபமோ என் மடியில் வந்து தள்ளினதான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க, இது யாரும் இல்லை, தாவீது பெத்சபாள் இடத்துல செய்த ஒரு தப்புக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அதுக்காக 7 நாள் உபவாசம் இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7 நாள் உபவாசம் இருந்தார். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அவன் ஜெபத்தை மடியில தள்ளினார். நீதிமானா அவன் இல்லை. அந்த நீதிமானுடைய ஜெபம் தான் நான் கேட்பேன். அவனால் ஒரு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. சகோதரனே சகோதரி, அது போல நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், அங்கீகரிப்பார், பதில் கொடுப்பார். இதோ இந்த கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் சகோதரனே சகோதரியே, நீ நீதிமானா இருக்கிறாள், உன்னை பரிசோதனை பண்ணு. தேவன் உன்னை இன்னும் நீதிமானம் ஆக்கட்டும். நீதிமானுடைய ஜெபத்துக்கு அவர் செவி திறந்திருப்பார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை சொல்றேன். நான் ஒரு கழுதப்பா, இந்த கழுதின் வாயை திறந்து உன் வார்த்தையை வைத்ததுக்கு ஸ்தோத்திரம். இதோ இப்போதும் கூட நீதிமானுடைய வேண்டுதல் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறீங்களப்பா. யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க அப்பாவுக்கு ஜெபிக்கிறீங்களா, உங்க அண்ணன் தம்பிக்கு ஜெபிக்கிறீங்களா, அல்லது உங்களோடு கூட வேலை செய்யறவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா, அல்லது பிற ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறீங்களா, அல்ல வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் நீதிமானா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, தேவன் இப்போது அந்த ஜெபத்துக்கு 100% அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. சிலர் தன்னை சோதிச்சு பார்ப்பாங்க, ஐயோ நான் ஜெபிச்சா ஆண்டு கேட்பாரா அப்படின்னு. கேட்பாரா? இல்லை, உன் இறுதியும் சொல்லும் நீ நீதிமானாய் பரிசுத்தவானா இல்லையான்னு சொல்லிட்டு. இயேசு சாமி இப்பொழுதும் கூட ராஜா இந்த வார்த்தையினாலே ஒவ்வொரு இருதயத்தையும் தேற்றுகிறேன். எங்களுடைய குறைகளை அகற்றுங்கப்பா.
உன் நாமம் மகிமைப்பட்டும் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உமக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நான் தேவனுடைய ஆவியினால் பேச கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆமேன்.